ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ரெசிபி வந்து நம்ம செய்ய போகிறோம். வெந்தய குழம்பு. இது சவுத் இந்தியன் ஃபேமஸான வெஜிடேரியன் ரெசிபி. ஸோ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். ஸோ சமைக்க ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஒரு பாத்திரம் வச்சுட்டோம். அந்த பாத்திரத்தில் எந்த ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காயணும். ஏன்னா ஈரம்லாம் இருந்துச்சுன்னா அதில் ஆயில் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சடசடன்னு அடிக்கணும் நம்ம மேலேயே. அதனால் ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காயட்டும். ஓகே, இப்போ நல்லா காஞ்சிடுச்சு பாத்திரம். இப்போ நாம் ஆயில் வந்து ஊற்றிக்கலாம். ஸோ சன்லாண்ட் ஆயில் தான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து வெந்தய குழம்பு வந்து செய்ய போகிறோம். ஸோ வெந்தயத்தில் கல்லுலாம் இல்லையான்னு பார்த்து செக் பண்ணிக்கிட்டு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ எண்ணெய் சூடாக வச்சுட்டு நம்ம கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெந்தயம் போடுறதுக்கு முன்னாடி அதில் குட்டி குட்டி கல்லுலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கல்லுலாம் இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அப்புறம் நாங்கள் சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ சாம்பார் வெங்காயத்தை போட்டாச்சு. ஓகே, இப்போ நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு வெஜிடேரியன் ரெசிபி. ஸோ யார் வேணால் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணலாம், குக் பண்ணலாம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வெந்தய குழம்பு. நீங்களும் சமையல் செய்யும்போதே முடிஞ்ச அளவுக்கு சாம்பார் வெங்காயம் வாங்கி அந்த வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். அப்படி ஒரு வேளை சாம்பார் வெங்காயம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அந்த பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பூண்டு ஒரு 20 பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு அதை போட்டுட்டோம். வெந்தய குழம்புல எப்போவுமே பூண்டு வந்து நம்ம சேர்த்துக்கணும். பூண்டு வந்து ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா வதக்கிக்கலாம். இது வரைக்கும் வெந்தய குழம்பு செஞ்சதே இல்லைன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் வெந்தய குழம்பு ரெசிபி செய்ய கற்றுப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெந்தய குழம்புக்கெல்லாம் வந்து பழைய புளி நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பழைய புளி, கருப்பு புளிலாம் உங்களுக்கு கடையில் சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து வெந்தய குழம்பு ரெசிபிக்கு பயன்படுத்திட்டிங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நாங்களும் இன்றைக்கி கருப்பு புளின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எப்போவுமே வாங்கி வச்சுருவோம், சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ அந்த புளியில் வெந்தய குழம்புக்கு, வத்த குழம்புக்கு, கருவாட்டு குழம்புக்கெலாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து கருப்பு புளியை கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை தான் நாங்கள் வந்து இந்த வெந்தய குழம்பு ரெசிப்பியில் சேர்க்க போகிறோம். வெங்காயம் எப்பவுமே வதங்கணும். அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். வெங்காயம் வதங்காமல் நம்ம குழம்பு வைக்கக்கூடாது. ஸோ வெங்காயம் வதங்குதான்னு பார்த்துக்கோங்க.
இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நாங்கள் புளி கரைச்சி வச்சோம்ல, அதுலேயே கல் உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டோம். அதே மாதிரி நம்ம சமையலில் கல் உப்பு வந்து மோஸ்ட்லி பயன்படுத்துங்க, நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்போ அதுலேயே வந்து 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் ஆன்டிபயோட்டிக், ஸோ நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ நாம் செய்கிற ரெசிபீஸில் மஞ்சள் தூள் எப்போவுமே சேர்த்துக்கணும். ஸோ இதுலேயே நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, சரிங்களா? எல்லாம் போட்டு இப்போ ரெடியாக இருக்குது, ஓகேங்களா? இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சான்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இது மாதிரி ஒரு சால்ட் 1 ஸ்பூன் போட்டுட்டு நீங்கள் வதக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாகவே வெங்காயம் வதங்கிடும். இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் மொத்தமாக வதக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நாங்கள் உங்களுக்காக சூப்பரான ரெசிபீஸ்லாம் செஞ்சிட்ருக்கோம். இப்போ எல்லா வீடியோஸும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த ரெசிபீஸ்லாம். ஸோ அவங்களும் இந்த சவுத் இந்தியன் ஃபேமஸான வெந்தய குழம்பு ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்க்கட்டும். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சில்ட்ரன்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். வில்லேஜ் சைடில் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு குழம்பு, சவுத் இந்தியன் குழம்பு, வெந்தய குழம்பு. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம எல்லாத்தையும் போட்டு வச்சுருந்தோம்ல, மொத்தமாக கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு. ஸோ ரொம்ப காரம் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு காரம் தான் பிடிக்கும்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் கூட போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே மொத்தமாக அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, யார் வேணால் சமைக்கலாம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக கொத்தமல்லியெல்லாம் தூவியாச்சு. இப்போ இது ஒரு 2லேருந்து 3 கொதி நல்லா வந்ததுக்கப்புறம், நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு சூடான சுவையான அருமையான வெந்தய குழம்பு ரெசிபி தயாராகிடும். உங்கள் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், வெந்தய குழம்பு நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இன்னும் கூட ஒரு கொதி வந்த உடனே நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கூட விட்டுடுங்க, நல்லா கொதிச்சு சுண்டி வந்துடும். அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ செம்ம டேஸ்டியான வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வெந்தய குழம்புக்கு அப்பளம்லாம் இருந்தால் வேறு லெவலாக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் அப்பளம் பொரிக்க போகிறோம். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு, அதில் ஆயிலும் ரெடியாக இருக்குது. இப்போ நாங்கள் இதில் வந்து அப்பளம் பொரிக்க போகிறோம். சூடான சாப்பாடு, வெந்தய குழம்பு, அப்பளம், வேறு லெவல் டேஸ்டான ஒரு சாப்பாடு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் என்ன அப்பளம் யூஸ் பண்ணுறீங்கன்னு. நாங்கள் இந்த 555 பிராண்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஏன் தெரியுமா, இது நல்லா முறுமுறுன்னு நல்லா வருது அதனால். ஸோ அதனால் நாங்கள் எப்போவுமே 555 தான் வாங்குவோம். ஸோ ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் அப்பளம் போடுங்க, அப்போ தான் பெரிய அப்பளமாக வரும். இது இவ்வளோ பெருசாக வருது, இதோட ரேட் என்னவாக இருக்கும் தான் நினைக்கிறீங்க? இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 10 rupees தான். பட் எம்ஆர்பி 20 rupeesன்னு போட்டிருப்பாங்க. அவங்க செல்லிங் ப்ரைஸ் வந்து 10 rupees தான். ஸோ நல்லா எண்ணெயெல்லாம் இருத்துட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேக்கெட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பீஸ் வரும்ல. 10 பீஸ் கிட்டே வருமா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் தாராளமாக இந்த அப்பளம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த பிராண்டு உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க ஷாப்பில் கிடச்சிச்சின்னா, இந்த 555ன்ற அப்பளம் பிராண்டு கிடச்சிச்சின்னா வாங்குங்க, நல்லாயிருக்கு. நல்லா பெரிய சைஸாகவும் வருது, நல்லா சாப்பிட்றதுக்கு மொறுமொறுன்னு இருக்குது. இது மாதிரி வெந்தய குழம்புக்கெலாம் சூப்பராக இருக்கும். சூப்பர். போட்டோன்னா அப்படியே பெருசாக ஆகுது பாருங்க. சூப்பர் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே கொதிச்சிடுச்சு. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வெந்தய குழம்பு ரெசிபி. செம்ம, சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக இது மாதிரி கொத்தமல்லி தூக்கிட்டுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடி ஆகிடுச்சால தான் இதையும் ஆஃப் பண்ணிட்டோமா, வெந்தய குழம்பும் அப்பளத்தையும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ ரெசிபி ரெடி ஆகிடுச்சு, வெந்தய குழம்பு ரெசிபி. இப்போ வந்து லஞ்சுக்கு தான் நாங்கள் இதை ரெடி பண்ணியிருக்கோம். சரி, எனக்கு சாப்பாடு போடுறாங்க, எனக்கு போதும். நான் இப்போலாம் கொஞ்சம் டயட்டில் இருக்கேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், வெந்தய குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் சூடான சாப்பாட்டில் வெந்தய குழம்புலாம் ஊற்றி அப்படியே அப்பளம் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அப்பளமே முடிக்க முடியல இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.